வணக்கம் நண்பர்களே. நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்யவும் நண்பர்களே. இன்று நாம் ரூபாயில் வெளிவந்த குவைட் இந்தியா மூமெண்ட் என்ற ரூபாய் நாணயத்தை பற்றி நாம் பார்ப்போம். இந்த நாணயம் எக்காரணத்திற்காக வெளியிடப்பட்டது, இதன் மதிப்பு என்ன என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம். நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டு இருக்கும்போது நம் எதிர்ப்பை கடுமையாக தெரிவிக்கும் நோக்கத்திலே வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம், அதாவது குவைட் இந்தியா மூமெண்ட் 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பித்து 50வது ஆண்டை நிறைவை போற்றும் வகையில் பொன்விழா ஆண்டாக அரசாங்கம் கொண்டாடியது. 1992ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டாக கொண்டாடப்பட்டது. இதை நினைவு கூறும் வகையிலும் நினைவு நாணயமாக அரசாங்கம் இந்த ரூபாய் நாணயத்தை மக்கள் புழக்கத்திற்காக விட்டது நண்பர்களே. இந்த நாணயம் காப்பர் நிக்கல் என்ற உலோகத்தாலானது, செம்பு நிக்கல் கலவையாலானது. இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 26 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இதனுடைய ஓர விளிம்பு எஜ் ரீடட் எஜ். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும், இதற்கு கீழே சத்தியமே ஜெயந்தே என்ற இந்தியிலும், இதற்கு கீழே 1 என்ற டெனாமினேஷன் என்னும் பக்கவாட்டில் ருப்பி இந்தியா என்ற ஆங்கிலத்தின் ருப்பியா பாரத் என்ற இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதன் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு மக்கள் போராடுவதாக உருவம் பொறிக்கப்பட்ட படமும், படத்திற்கு கீழே 1942 1993 என்ற வருடமும், இதற்கு கீழே மின்ட்டு மார்க்கும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். குவைட் இந்தியா மூமெண்ட் கோல்டன் ஜூப்ளி என்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதை சுற்றி புள்ளிகள் போல பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் மொத்தம் 3 நாணயச்சாலைகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது, அதாவது மும்பை, கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத். இந்த நாணயத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த 3 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்ட நாணயமே ஸ்கொயர் கேட்டகரியில் உள்ளது. எனவே நண்பர்களே, இந்த நாணயத்தின் மதிப்பு என்று பார்த்தால் 15 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை உள்ள நண்பர்களே. இந்த நாணயம் சேகரிப்புக்கு ஒரு உகந்த நாணயமாகும். இந்த நாணயம் அரிதான ரேர் நாணயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன நண்பர்களே. இந்த நாணயம் உங்கள் கையில் கிடைத்தால் நீங்கள் கண்டிப்பாக சேகரிப்பில் வைக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிய வணக்கம் நண்பர்களே. நமது காயின் ஹப் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்யும் நண்பர்களே.